லஞ்ச் பாக்ஸ் சீரியஸ் டே 2 இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன செஞ்சு கொடுத்தேன்னு உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேங்க பாப்பாவுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகிட்டு புதினா இருந்தது. அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியை உரித்து ஸ்ப்ரவுட்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் உரித்து தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் போட்டு வச்சுன்னா அதுவே முளைக்குங்க. நம்ம சாதாரணமாக பட்டாணி சாப்பிட்றத விட இதில் நிறைய நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ப்ரவுட்ஸை சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் எப்போவுமே க்ரீன் பீஸ் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்பேன். இந்த புலாவ் வந்துட்டு ரொம்ப ஈஸிங்க. காரமே இல்லாமல் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்து விடுங்க, சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் மிளகு, ஒரு ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ எப்பயும் போல் கொஞ்சம் ஸ்பைசஸ், ஆனியன்லாம் போட்டு வதக்கிங்க. ஒரு டொமேட்டோ, அப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட் எல்லாமே போட்டுக்கலாம். நான் வந்து 30 மினிட்ஸ் அரிசி நல்லா ஊற வச்சுருக்கேன். நான் 1/2 கிளாஸ் அரிசி போட்டிருந்தேன். அதே அளவுக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக புலாவ் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு 7:45க்கெலாம் ஸ்கூலில் கிளாஸே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் ரொம்ப ஏர்லியாக எழுந்துச்சி போகிற மாதிரி இருக்கனால ரொம்ப மைல்டாக தான் கொடுப்பேன். காரமாக சாப்பாடு கொடுக்க மாட்டேன். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் ஓட்ஸு, பால், நாட்டு சக்கரை எல்லாமே போட்டு ஒரு கஞ்சி மாதிரி பண்ணி கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஒரு ஆப்பிள் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அவ்வளோதான், இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அடுத்த வேலை என்ன, ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண வேண்டியது தான்.